உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் அந்த அம்மாவை போய் பார்த்து முறை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவங்க கூட பழக்கத்துல இருக்க வேண்டிய அவசியம் தான் என்ன இருக்கு? நமக்கு தேவையா? சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்தா 4 பேர் தப்பா பேச மாட்டாங்களா? அத்தை, அவங்க ஹாஸ்பிடல்ல இருந்திருக்காங்க. அவங்கள போய் பார்த்தா என்ன தப்பு? இந்த மாதிரிலாம் நீங்க யாராவது சொல்வீங்கன்னு தான் யார்கிட்டயும் சொல்லாம போயிருக்கா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அடே, பிரச்சனை தாண்டா. இவ போய் அந்த அம்மாவை பார்த்தா அவங்க செத்து போன தன் புள்ளைய பத்தி பேசுவாங்க. இவளுக்கு அந்த பையனோட ஞாபகம் எல்லாம் வரும். அந்த பையனோட நினைப்ப மனசுல வச்சுக்கிட்டு உன் கூட எப்படிடா குடும்பம் நடத்த முடியும்? அது தப்பு இல்லையா? இதெல்லாம் கேக்குறதுக்கே நல்லா இல்லல்ல. நான் அப்படிலாம் யோசிக்கல. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதான் பார்க்க போனேன். ஆக்சிடென்ட்டா? என்னம்மா சொல்ற? ஆமா, இப்போ அவங்கள பாத்துக்க கூட யாரும் இல்ல மாமா. அதான் போயிட்டு வந்தேன். நீ எதுக்கு போன கண்மணி? எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நாங்க போய் பாத்துருப்போம்ல. ஆட்டோவை காணோன்னு அழுதுட்டு வந்து நிக்கிறேன். நான் உன்கிட்ட என்னமா சொல்றது? அவங்க நிலைமெல்லாம் யாருக்குமே வரக்கூடாது. இருந்த ஒரே பையனும் இறந்துட்டான். இப்போ அவங்களுக்கு ஆக்சிடென்ட் வேற. மாமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க இழப்பை ஈடு செய்ய நீங்க எங்களுக்கு இவ்வளோ செஞ்சிட்டீங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க எதுவுமே செய்யலையே மாமா. பயங்கரமான ஆளா இருக்க நீ. எதுக்கு இப்ப அங்க போனன்னு கேட்டா கத்திய எங்க பக்கமே திருப்பி விடுற? எங்களை விட அவங்க இழப்பு பெருசு. நாங்களாவது குடும்பமா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கோம். அவங்களுக்கு யாருமே இல்ல. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். யாராலையும் ஈடு கட்ட முடியாத இழப்பு அவங்களுக்கு தான். ஏய், போதும் போதும், நிறுத்து. ஈடு கட்ட முடியாத இழப்பா? எல்லாத்துக்கும் சேர்த்துதான் உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்திருக்கோம். அது பத்தாதா? இன்னும் என்ன பண்ணணும்? என் அண்ணனை கல்லால் அடிச்சதுக்கு அந்த அம்மாக்கு என்ன ஒரு கோயில் கட்டி கொடுக்கலாமா? நான் இத்தனை நாளா இத பத்தி யோசிக்கவே இல்லம்மா. என்ன மன்னிச்சிருமா. ஐயோ இல்ல மாமா, நான் அவங்களோட நிலைமைய சொன்னேன், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமா? அண்ணா அண்ணா, கொஞ்சமாவது யோசிச்சு பேசுனா. அவதான் ஏதோ உளறிட்டு இருக்கானா, நீயும் அவ கூட சேர்ந்து உளர்ற? ராகவா, கண்மணி, முதல்ல வாங்க அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துருவோம். அண்ணா, அவ அங்க போனதே தப்புன்னு சொல்றேன். இப்ப நீ 2 பேரையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன்ற. ராகவா, வா போலாம். சரிங்க. அண்ணா வேணாண்ணா. என்னடா தம்பி மாறா, என்னடா பாத்துட்டு நிக்கிற? ஏதாவது சொல்லல. அவங்கள போக வேணாம்னு சொல்லு. அவங்க போய் 1/4 மணி நேரம் ஆகுது. உன்கிட்ட நில்லுனா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.